வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு நார்த் இந்தியன் சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பன்னீர் எடுத்திருக்கேன், 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி இலை எடுத்திருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பட்டாணியை வேக வச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் இப்போ நல்லா சூடாயிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ பொடியை கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துப்பேன். வெங்காயம் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போயிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிட்டு இப்போ பன்னீர் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே நான் எடுத்த பன்னீர். இதுல வேக வச்சிருக்க பட்டாணி சேர்த்துக்கிறேன். பன்னீர், பட்டாணி, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வெந்து வர்றதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கடைசியா மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் புர்ஜி ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இந்த சைட் டிஷ் சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.